இங்க நோபின்ற இந்த பையனுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இவங்க வீட்ல ஒரு குட்டி குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல இவனே இறங்கி நிறைய வெரைட்டியான டிஷ்ஷனா சமைக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே நம்ம நோபினோட மாமா கிட்ட சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த விஐபியும் இந்த சாப்பாடை சமைச்ச சமையல்காருக்கு நான் ஏதாச்சும் ரூபா தரேன்னு கூப்பிடுறாரு. ஆனா நம்ம நோபினோட மாமா நோபினை கூப்பிடாம அந்த சமையல்கார கூப்பிட்டு அந்த ரூபாவை வாங்கிக்க சொல்றாரு. இது மட்டும் இல்லாம நம்ம நோபினை எல்லாரும் முன்னாடியுமே வச்சு நீ பாக்குற அந்த சமையல் வேலைனா நம்ம வீட்ல யாருமே பார்த்ததே இல்ல, நீ இது மாதிரி பண்ணி என்ன அசிங்கப்படுத்தாதன்னு திட்டுறாரு. நம்ம நோபினோ அவங்க மாமா கூட சண்டை போட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு தனியா கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம நோபினோட அம்மாவும் நம்ம பையன் வேலையே இல்லாம இருக்கானேன்னு அவனுக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஸ்வீட் கடையில அவனை வேலைக்கு சேர்த்து விட்டுறாங்க. அவன் அந்த ஸ்வீட்டை நான் எப்படி செய்யறதுன்னு கத்துக்க ஆரம்பிக்கிறான். கத்து கொடுக்குற அவங்க கிட்டயே இது மேல கொஞ்சம் தேன் ஊத்தி கிறிஸ்துமஸ் பழம் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேற சொல்றான். நீ எனக்கே சொல்லி தெரியான்னு அவரும் திட்டி விட்டுறாரு. இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்வீட் கடையில வேலை பார்க்கற அந்த பெரியவர் இவனை தனியா கூப்பிட்டு அங்கதான் கிறிஸ்துமஸ் பழம் இருக்குன்னு காமிச்சிடுறாரு. இவனும் அந்த பழத்தெல்லாம் எடுத்து அந்த ஸ்வீட் மேல வச்சு டெக்கரேட்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு வந்து உள்ள ஒளிஞ்சுக்கிறா. நீ யாருன்னு கேட்டா நாங்க கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கோம், வெளியில ஒரு குண்டே என்ன துரத்துறான், நீ என்னை காமிச்சு கொடுத்துறாதுன்னு சொல்றா. இவ அங்க இருக்கிற ஸ்வீட்டனா பார்த்துட்டு எனக்கு ஒரு ஸ்வீட் எடுத்து கொடுன்னு ஒவ்வொரு ஸ்வீட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கா. இவ சாம்பிளுக்கு ஒவ்வொரு ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டு எந்த ஸ்வீட்டுமே நல்லா இல்லைன்னு சொல்லிடுறா. அதுக்கு நம்ம நோபினும் இந்த ஸ்வீட்டை நான் சமைக்கல, வெளியில உட்கார்ந்து இருக்கிறவர் தான் சமைச்சிருக்காருன்னு சொல்றான். அந்த சின்ன பையன் வெளியில தான் இருக்கானான்னு போய் பாருன்னு சொல்லி இவனை டைவர்ட் பண்ணிட்டு இவ தப்பிச்சு ஓடிடுறா. அதுக்கப்புறம் இதெல்லாம் பாக்குற அந்த ஸ்வீட் கடையோட ஓனரும் அந்த கடைக்கு வந்து நீ சாம்பிளுக்கு ஸ்வீட் தரேன்னு 2 பிளேட்டையே காலி பண்ணிட்ட, நீ யார்கிட்ட இந்த ஸ்வீட்டை சாப்பிட கொடுத்தியோ அவங்க கிட்ட போய் ஒழுங்கா காசை வாங்கிட்டு வர, அப்படி இல்லைன்னா உன் வேலை பெயரும்னு விரட்டி அனுப்புறாரு. நம்ம நோபினோ அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கே போய் அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அந்த ஸ்வீட்டுக்கான பணத்தையும் வாங்கிடுறான். இந்த பொண்ணு நைஸா வெளியில வந்து அவன் கையில வச்சிருக்கிற காசனா வாங்கிட்டு நான் சொல்ற மாதிரி நீ எனக்கு எப்ப ஸ்வீட் பண்ணி தரியோ அப்பதான் உனக்கு இந்த காசை தருவேன்னு சொல்லிடுறா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.